வறுமைக்கு மத்தியில் வாழ்க்கை நடத்தி வந்த இளைஞர் ஒருவருக்கு தொழில் வாய்ப்புக்காக கொரிய தேசம் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவினால் இந்த அரிய வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. தொழில் வாய்ப்புகளுக்காக ஏங்கிய மலேக இளைஞர்களில் இவரும் ஒருவர். நுவரெலியா மாகஸ்தோட்ட மேல் பிரிவே இவரின் வசிப்பிடம். தேயிலைக்கு உரமாகி போன எம்மவர்களின் பிள்ளைகளில் இந்த இளைஞனும் ஒருவன். தொழில் வாய்ப்பு பெற்று வெளிநாட்டுக்கு பயணிக்க வேண்டும் என்ற இவரின் கனவு இன்றைய தினம் நிறைவேறியது. இவரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவினால் முடிந்துள்ளது. பழம்பெரும் அரசியல்வாதிகள் நுவரெலியா மாவட்டத்தில் இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவால் இந்த இளைஞனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடிந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு எஸ்டேட்ல இருக்கக்கூடிய கொரியாவுக்கு ஒரு அனுப்புறது ஜே ஸ்ரீரங்கா அவரோட தலைமையில தான். 20 வருஷ அரசியல்லையே ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு முத்துசிவலிங்கம். ஒரு 3 வருஷ அரசியல்ல எங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புறாரு. அதுக்கு அவருக்கு நான் நன்றி கடன் படுறேன். நுவரெலியாவில் 45 பொடிங்களை பாய்ஸை போட்டாரு. அதில் நான் 3 பேர் எக்ஸாம் பாஸ் ஆகி இன்னைக்கு நான் கொரியா போகிறேன். எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்குது. இதே ஒரு எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கான சம்பளம் 15,000 ரூபா. 15,000 ரூபா சம்பளத்தில் வாழ்க்கை நடந்த கஷ்டம். இந்த மாதிரி கொரியாவுக்கு அனுப்பி இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை கொடுத்தால் மற்ற எம்பிமார்களும் எங்களோட நுவரெலியாவை அம்மந்தோட்டமாக்கி உண்டாக்கிடலாம். இதற்கமைவாக இன்று நண்பர்கள் 12 மணி அளவில் இந்த இளைஞன் கொரியாவின் யோங் ஜோங் நகரத்திற்கு தொழில் வாய்ப்பை பெற்று பயணமானார். இது தொடர்பில் இவரின் பெற்றோர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டனர். வெங்கா அவர் தான் இது முதல் தடவையா இந்த நுவரெலியா மாவட்டத்திலிருந்து எங்க மகனை அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி மற்ற எம்பிமாரும் மலையகத்தில் உள்ள வாலிபர்களை இப்படி வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி அவங்க அங்கே தொழில் புரிஞ்சு நல்ல முறையில் வந்தாங்கன்னா அந்த நுவரெலியா மாவட்டம் எங்கேயோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். எங்கள் மகனை இப்படி வெளிநாட்டுக்கு இப்படி அனுப்புறதுக்கெல்லாம் உதவி புரிஞ்சதுக்கு அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இதே போன்ற இளைஞர்களை பல அரசியல்வாதிகள் ஏமாற்றி இருக்கின்றார்கள். முதல் முறையாக நேர்மையாக ஒரு இளைஞரை கொரியாவுக்கு அனுப்பிய அரசியல்வாதி என்றார் திரு ரங்காசர் அவர்களுக்கு நாங்கள் மாகாஸ்தோட்ட மக்கள் சார்பிலும் இந்த குடும்பத்தின் சார்பிலும் பெரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மலேக இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தூர நோக்கோடு செயற்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் சேவை எம்மவர்களுக்கு ஓர் முன்னுதாரணம்.